வணக்கம் மக்களே, இன்றைக்கி நமக்கு ஒரு சந்தோஷமான சண்டே தான். அப்படியே காலைல மானத்தாள் பக்கம் போயிட்டு வந்துடும், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போய் பார்த்தா மானத்தாலே ரொம்ப களையிலேருந்து கிடக்குது. நேத்திக்காச்சும் தண்ணி இது வரைக்கும் இந்த எண்டு வரைக்கும் வந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் மட்டும்தான், அந்த கரை பக்கம் மட்டும்தான் தண்ணி லைட்டாக வலியுது. மேட்டூர்லேருந்து வர தண்ணி நிறுத்திட்டாங்க மக்களே, அதனால தான் தண்ணி கம்மியாயிருச்சு. ஜூலை ஃபஸ்ட்லேயே ஆரம்பிச்சது, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் கடைசியாக போகுது, இப்போ தான் தண்ணி நிற்கிது. இதுக்கு முன்னாடி மானத்தாள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லாம் ரொம்ப போர் அடிச்சுட்டு மானத்தாளில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. போய் பாட்டு வந்துருங்க ஒரு டைம், கடைசியாக ஒரு டைம் மானத்தால பாருங்கள் எவ்வளவு கடைகள் எப்படி இருந்திருக்கும். இந்த இடம் எவ்வளோ கஜகசான்னு சேஜேன்னு இருந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா ரொம்ப கூட்டம் கம்மியாக கரைஞ்சி ஒரே ஒரு கடை தான் அந்த ஓரத்தில் இருக்குது. ஏன் போய் கடைசியாக ஒரு டைம் மானத்தாலெல்லாம் பாட்டு வந்துருன்னு சொல்கிறேன்னா வேற ஒன்றும் இல்லை, அடுத்த வருஷம் கர்நாடகாவில் மழை பெய்யலைன்னா மேட்டூருக்கு தண்ணி வராது, மேட்டூருக்கு தண்ணி வரனா ஏரிக்கும் தண்ணி வராது. கிட்டத்தட்ட இப்போ வந்த தண்ணியிலேருந்து அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஒரு 10 வருஷம் கழிச்சு வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இல்லை அடுத்த வருஷமே மழை பெஞ்சிட்டாலும் அடுத்த வருஷமே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இப்போ தண்ணி வழியிறத கொஞ்சம் கொஞ்சமாக வழியிறதையாச்சும் போய் கிட்ட நின்று கண் குளிர்ச்சியாக பார்த்து அந்த தொட்டியில் குளிச்சுட்டு வந்துருங்க. அடுத்த வருஷம் வருமா வராதாங்கிறது நம்ம கையில் இல்லை. இருந்தாலும் இப்போ நியூஸ் எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க, கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதியெல்லாம் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குன்னு. அடுத்த வாரத்திலேயே கூட நமக்கு ரிட்டன் நம்ம இந்த ஏரிக்கு தண்ணி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுனாலும் நடக்கலாம் இல்லையா, அதனால தான் போயிட்டு இப்போயே பார்த்துட்டு வந்துருன்னு சொல்கிறேன். தண்ணி வந்தால் நல்லாயிருக்கும், தண்ணி வரலன்னா நம்ம ஏமாந்துருவோம். போய் ஒரு டைம் எல்லாம் மானத்தால் கடைசியாக பாட்டு வந்துருங்க மக்களே.